வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. மின்சாரம், இரும்பு எஃகு, சிமெண்ட், நிலக்கரி உள்ளிட்ட 8 முக்கிய துறைகளின் வருடாந்திர வளர்ச்சி கடந்த டிசம்பர் மாதத்தில் 3.7% அதிகரித்துள்ளது. டிசம்பரில் நாட்டின் மின்சார உற்பத்தி 4.3% அதிகரித்துள்ளது. இரும்பு எஃகு உற்பத்தி 6.9% அளவிற்கும், சிமெண்ட் உற்பத்தி 13.5% அளவிற்கும், நிலக்கரி உற்பத்தி 3.6% அளவிற்கும் அதிகரித்திருப்பதாக அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. ஆயினும் கச்சா எண்ணெய் உற்பத்தி கடந்த டிசம்பரில் 5.6% குறைந்துள்ளது. இந்தியாவின் ஜவுளித்துறை அபார வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தேசிய நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்தியாவின் ஜவுளித்துறை பழம்பெரும் பாரம்பரிய துறை என்பதிலிருந்து மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சி எஞ்சினாகவும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த துறையாகவும் மாறியிருப்பதாக கூறினார். ஜவுளித்துறையை தொடர்ந்து மேம்படுத்தும் வகையில் PM மித்ரா பூங்கா, உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், பல்வேறு நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறையில் வளர்ச்சிக்கான அடுத்த அலை உருவாகும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு நிதின் நபீனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற சங்கதன் பர்வ் விழாவில் கட்சித் தலைவர் பதவியை திரு நபீன் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி பிரதமர் பேசுகையில், உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியான பாரதிய ஜனதாவின் புகழை திரு நபீன் முன்னெடுத்து செல்வார் என நம்பிக்கை வெளியிட்டார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரின் தொடக்க நாளான இன்று ஆளுநர் திரு RN ரவி ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியேறியதால் உரை வாசிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளும் தீர்மானம் அவையில் நிறைவேற்றப்பட்டது. அவையில் ஆளுநரின் ஒலிபெருக்கி மீண்டும் மீண்டும் துண்டிக்கப்பட்டதாகவும், ஆளுநர் தமது கருத்துக்களை அவையின் முன்வைக்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் சென்னை லோக்பவன் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளது. அவையில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிப்பதாகும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அடுத்த 25 ஆண்டுகளுக்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் சுகாதாரத்துறையின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறினார். அனைவருக்கும் ஆரோக்கியம் என்னும் இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நீடித்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை உயர்ந்த தரத்துடன் குறைந்த கட்டணத்தில் வழங்க பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கியா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் மேலும் கூறினார். ஜிப்மரில் படிப்பு முடித்த 941 பேருக்கு இவ்விழாவின் போது பட்டங்கள் வழங்கப்பட்டன. பணியிட பாலியல் தொந்தரவு குறித்த புகார்களை பெண்கள் சமர்ப்பிக்க ஷீபாக்ஸ் என்னும் ஆன்லைன் வசதி ஒன்றை மத்திய அரசு தொடக்கியுள்ளது. பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவை தடுப்பதற்கான சட்டத்தை திறம்பட்ட முறையில் அமல்படுத்த ஏதுவாக இந்த வசதி தொடக்கப்பட்டுள்ளது. ஷீபாக்ஸ் இணையதளம் மூலமாக பெண்கள் தெரிவிக்கும் பாலியல் புகார்கள் முறைப்படி உள்ளூர் குழுக்கள் அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் உள்நிலை குழுக்களுக்கு தானியங்கி முறையில் அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும், புகார்தாரர் பற்றிய விவரங்கள் முற்றிலும் ரகசியமாக பராமரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அல்லது தொழிலாளர் துறையை அணுகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் வதோதராவில் இன்று மாலை நடைபெறும் WPL போட்டியில் டெல்லி அணியால் டாஸ் ஜெயித்து மும்பை அணியை முதலில்
ஆட பணித்துள்ளது. நேற்று இரவு பெங்களூர் குஜராத் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் பெங்களூர் அணி 61 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 அணிகள் பங்கேற்கும் WPL போட்டிகள் நவி மும்பை, வதோதரா ஆகிய இடங்களில் நடத்தப்படுவதும் தற்போது நவி மும்பை போட்டிகள் முடிவடைந்து வதோதரா போட்டிகள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.